ஸ்ரீஹஸ்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் 108 திவ்யதேச வைபவங்களில் தொண்டை நாட்டு திவ்யதேசமாக வரக்கூடியது திருக்கடிகை 95 95வது திவ்யதேசம், கடைசி திவ்யதேசம் தொண்டை நாட்டில். இதற்கடுத்து வடநாட்டு திவ்யதேசங்கள் தான் 13 திவ்யதேசங்கள், 12 + 1 + 1 11 + 1 + 1. திருக்கடிகை, சோளிங்கர், சோழசிம்மபுரம், கடிகாச்சலம் இப்படியாக பெயர் கொண்டது. இந்த சோளிங்கர், சோழசிம்மபுரம், கடிக அச்சலம் அப்படின்னு வரச்சேவே இன்னும் 2 திவ்யதேசங்கள் கழித்து நாம் ஒரு அருமையான திவ்யதேசம் பார்க்க போகிறோம். வடநாட்டு திவ்யதேசங்களில் அது இதே திருவேங்கடத்திற்கு அடுத்ததாக வரக்கூடிய திவ்யதேசம் சிங்கவேல் குன்றம். மோராலஸ் அதே மாதிரி தான் இதுவும். இதுவுமே அவதார ஸ்தலமாக விளங்கக்கூடியது தான், நிருசிம்மனுடைய அவதார ஸ்தலம். அப்போது அது என்ன சுவாமி, அதுவும் அவதார ஸ்தலம் தான். நமக்கு ஆசை இருந்தால் பெரியவாளுக்கு ஆசை இருக்காதா? எல்லாருக்கும் ஆசை இல்லையா? பெருமாளை நம்ம இங்கேருந்து கிளம்பச்சவே பெருமாளை சேவிச்சிடணும் அப்படின்னு ஆசை இருக்கு இல்லையா? ஆற்றுலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே எப்படி இன்றைக்கி சேவை கிடைக்கும், இன்றைக்கி எப்படி சேவை கிடைக்கும், எந்த பஸ்ஸில் போவோம், எப்போ கூண்டில் அடைப்பான், எப்போ நம்ம பெருமாளை சேவிப்போம், ஆசை. இது அந்த காலத்துலேருந்து எல்லாருக்கும் இருந்துட்டுருக்கு. 2 விஷயங்கள். ஒன்று, பகவான் ஏன் ஹிரண்யன் ஹிரண்யாட்சனுக்காக அவதாரம் எடுத்தான், தனித்தனி அவதாரம். இதை பார்த்தோம் முதல்லையே. ராவண கும்பகர்ணன் அவளுக்காக ஒரே அவதாரம் எடுத்தான், இம்பார்ட்டன்ஸு கொடுத்தான் இவா 2 பேருக்கும். ஆனால் அடுத்த அவதாரத்தில் சிசுபாலன் தந்தவக்ரனுக்கு ஏன் அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்கல இல்லையா? இது ஒரு கொஷின். 2வது, நாளைக்கு இதனுடைய அர்த்தத்தை பார்க்க போகிற விசேஷத்தை, ராமாயணத்தில் கூடவே வந்துட்டு இருக்கான் 2 பேர் நம்ம பார்த்தோம். சிறிய திருவடி, பெரிய திருவடி. சிறிய திருவடி ஆஞ்சநேயர் ஒரு பாட்டிலேருந்து கூடவே வரார். ஆனால் நித்திய சூரியன்னு சொல்லக்கூடியவா அவதாரமாக வந்துட்டார் லக்ஷ்மணன். ஆனால் கருடன் எங்கே வரார்? எல்லாரும் இருக்கா, நம்ம பார்க்குறோம். பகவான் கடைசியில் திருமுடி சூடிக்கச்சே அந்த இடத்துல தசரதன் உட்கார்ந்து ஆசனத்தில் உட்காரச்சே எல்லாரும் இருக்கா. ஆனால் கருடன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான்? இதன் விளக்கம் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு திருக்கடிகை, சோளிங்கர் என்று அழைக்கக்கூடிய திவ்யதேசம் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய வழித்தளத்திலே அந்த சோளிங்கர் ரயில் நிலையம் இருக்குது. கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். ஒரு அழகான குன்று, மலை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கடிகை என்றால் நாழிகை, அசலம் என்றால் மலை, கடிகாச்சலம், ஒரு நாழிகையில் அடையக்கூடிய மலை. எப்படி சுவாமி ஒரு நாழிகையில் அடையக்கூடியதா? ஆமாம், நாம் இங்கிருந்தே நினச்சாலே ஒரு நாழிகையில் அடையலாமே. ஒரு நாழிகையே தேவையில்லை, அதற்குள்ளேயே அடைஞ்சு விடலாம். நமக்கு வேண்டியது எண்ணம் தான், நினைவு தான். அது இருந்தால் அட்டைன் பண்ணினது. உலகத்திலேயே அதுதான் முக்கியம். எதை நாம் வெல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அதை அடையக்கூடியது, அடைய முடியும். அதற்கு தேவை முயற்சி மட்டும்தான். அரக்கோணத்திலேருந்து மேற்க ஒரு 27 28 கிலோமீட்டர் இருக்கக்கூடியது. சென்னை திருப்பதி வழியில் இருக்கக்கூடியது. இது மிக அழகாக விளங்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இப்பொழுது மலையில் ஏற முடியாதவாளுக்கு, அதாவது நடந்து ஏற முடியாதவாளுக்கு ரீசண்டாக இப்போ விஞ்ச் ஏதோ போட்டிருக்க மாதிரி இருக்குது. நான் போகலை. மூலவர் யோக நரசிம்மர், அக்காரக்கனி, கடிகாச்சல மலையினுடைய உச்சியில் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். உற்சவர் தக்கான், பக்தவச்சல பெருமான், பக்தோச்சித சுவாமி. அது என்ன? பக்த உச்சித சுவாமி. மலையடி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சந்நிதி. ஆனால் இவ பக்தோச்சித சாமின்னு சொல்ல நம்மளுக்கு புரியல. பக்தர்களுக்கெல்லாம் உச்சிதமாக விளங்கக்கூடியவன் அவன். தாயார் அமிர்தவல்லி தாயார், தனிக்கோவில் நாச்சியார். தீர்த்தம் அமிர்த தீர்த்தம், தக்கான்குளம் பாண்டவ தீர்த்தம். விமானம் சிம்ம கோஷ்டாகிருதி விமானம், சிம்ஹாகிர விமானம் என்று அழைக்கப்படக்கூடியது. அனுமானுக்கும் சப்தரிஷிகளுக்கும் பிரத்யக்ஷமானவன் மற்றும் பலருக்கும். பேயாழ்வாராலும் திருமங்கையாழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டவன். வைகானச ஆகமத்தை
கொண்டுள்ளது இந்த திவ்யதேசம் திருக்கடிகை. என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீரமைத்தே என்று திருவாய்மொழி சாதிக்கிறதாம். நரசிம்மாவதாரத்தினுடைய சிறப்பை ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம், பல புராணங்கள், ஹரிபக்தி சுதோதயம், ஏன் நாமும் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம் ஸ்ரீமத் நாராயணியம், ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதப்பட்ட நாராயணியத்திலே என்னுடைய விரிவை பார்த்தோம். இவருக்காகவே ஒரு தனி சன்னதி திருரங்கத்திலே ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. அந்த சன்னதியிலேயே பெருமாளை தலை அசைக்க வைத்தவன் ராமாவதாரத்தை எழுதி அந்த இடத்திலே ஒரு தனி ஏற்றத்தை பெற்றவன் கம்பன் நிருசிம்மனுக்காக. இப்படியாக பல விஷயங்களிலே எடுத்துக்கொள்ளக்கூடியவன், ஆழ்வார்களால் அருளி செய்யப்பட்டவன். இப்படி விளக்கின்றே போனான். இந்த இடத்திற்கு சிங்கவேல் குன்றம் என்ற பெயரிலே ஆந்திர மாநிலத்தில் அடுத்து பார்க்க போகிறோம். அகோபிலம் வெகு அருகாமையில் இருக்கக்கூடியது. இன்னொன்று, இந்த சிங்கவேல் குன்றமே பகவான் அவதார ஸ்தலம் இல்லை. ஏன்னா பகவான் அவதாரம் எடுத்தது இமயமலைக்கு அருகாமையில். இப்போ இருக்கிற மேபி ஆப்கானிஸ்தான் சில பேர் சொல்கிறார். ஆனாலும் எல்லாருக்கும் ஆசை நம்ம ஆற்றுல உட்கார்ந்தபடியே பெருமாளை சேவிச்சிடணும். அதுக்காக தான் பெருமாள் உற்சவர் வீதி வீதியாக அருள் பாலிச்சுன்னு இருக்கார். அந்த காலத்தில் எல்லாருக்கும் இப்படின்னா உட்கார்ந்த இடத்துல எனக்கு நீ அருள். ஏன்னா எவ்வளோ பேரால் சுவாமி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியும்? ஆழ்வாரே பாருங்க, எவ்வளோ பேர் மங்களாசாசனம் பண்ணிருக்கா, முடிஞ்ச வரைக்கும் மங்களாசாசனம் பண்ணிருக்கா, உட்கார்ந்த இடத்துலேருந்தே பண்ணுறவா உண்டு. அதெல்லாம் ஞான திருஷ்டியில் வர்றது, அதனால் கிடைக்கக்கூடியது. இப்படியாக இந்த கடிகை பிரானை, சிங்கப்பிரானை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. யாருக்கு ஆசை? கிருஷ்ணன் சொல்லுவார் கீதையில், நீ யாரை வணங்கினாலும் அது என்னை வணங்குவதேயாம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ராமபிரான சிங்கப்பெருமாளை பார்க்கச்சு அன்னைக்கு ராமனா காட்சி தரணும்னார் ஆஞ்சநேயர். அதனால் அந்த ராம இன்ப அந்த அனுபவத்தில் ஈடுபட்டவா பல பேர் உண்டு. அவள் சிங்கப்பிரானையும் ஏற்றம் செய்வதும் உண்டு. அதனால் இந்த இடத்துல பெருமானுக்கு 4 கைகளாம். யாருக்கு? அனுமனுக்கு 4 கைகளாம். 2 கைகளிலே சங்கு சக்கரம், 2 கைகளிலே ஜபமாலையும் அது எண்ணுவதும். இப்படியாக தனி கோயில். நம்ம சோளிங்கர் மலை போனாலே எதிர ஆஞ்சநேயருடைய மலை இருக்கும். அதில் ஆஞ்சநேயருடைய விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எப்படி ஆஞ்சநேயர் அமைந்திருக்கிறார் அப்படின்னு பெருமாளையே பார்த்துட்டு இருப்பார் ஆஞ்சநேயர். அதில் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அந்த இடத்துல மேலே, ஸ்தலத்திற்கு மேலே நம்ம பாதி வழி போகச்சேவே ஒரு ஊற்று இருக்கும். நம்ம அந்த பார்த்துருக்கோம். அந்த அமிர்த தீர்த்தம் மிக ரியலாகவே ஒரு அமிர்தமானது ஒரு தீர்த்தம் தான் அது. எப்படி அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மலைத்தொடர் அப்படின்னா, அந்த மலைத்தொடர் வெளியிலேந்து நிறைய ஊற்றுக்கண்கள் உண்டு. அந்த மலைத்தொடரில் அருவியாக வரும். ஆனால் இது ஒரு சிறு குன்று மாதிரி அமைந்த இடம். அந்த இடத்திலே ஒரு தீர்த்தம் இருக்குது அப்படின்னா ஒரு கொண்டாடப்படக்கூடிய தீர்த்தம். இப்படியா இந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் பெருமானுடைய திருவடி நீழலில் பேரின்பம் துய்த்ததாக ஒரு வரலாறு இருக்குது. பார்க்கலாம். அதெல்லாம் மறையாய் விரிந்த விளக்கு புக்கான் மிக்கா, இதெல்லாம் கடிகை தடம் குன்றின் மிசை இருந்த என் அக்கார கனியை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாராம். திருவாய்மொழி மிக்கார் வேத விமலர் விழுங்கும் என் அக்கார கனியே அப்படின்னு சாதிக்கிறது. இப்படியாக இது அது மட்டுமல்ல, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பல பேர், ஸ்ரீ மணவாள மாமுனிகளாகட்டும், வேதாந்த தேசிகராகட்டும், ஸ்ரீ ராமானுஜராகட்டும், திருக்கட்சி நம்பிகள் ஆள வந்தார். இப்படி பல பேர் மங்களாசாசனம் பண்ணிருக்கா பெருமாள். வைணவ ஆச்சாரியர்கள் பல பேர் இருக்கா. ஆனால் இதில் ஒருத்தர் சாதிச்சிருக்கார். இந்த இடத்துல போட்டிருக்கு, மணவாள மாமுனிகன் திருக்கடியை திருவரங்கத்திற்கு ஒப்பிட்டு வட திருவரங்கநாதன் அப்படின்னு சொன்னதாக ஒரு இது இருக்கு. அவ்வளோதான், இது இருக்கு. அதை பற்றி நம்ம இந்த இடத்துல பிரஸ்தாபிக்க வேண்டாம். எறும்பி என்ற ஊரில் ஏரிக்கு வடகரையில் காவேரி என்ற பெயர் இடப்பட்டு இந்த திருக்கடிகைக்கு வட திருவரங்கநாதன். அதாவது எப்படி சுவாமி நரசிம்மர் எப்படி பார்த்தார்? ஆஞ்சநேயர் பார்க்கலாம் இல்லையா, ராமபிரானா நரசிம்மர், அந்த மாதிரி ஏன் இவர் பார்க்கக்கூடாது இல்லையா? அவருக்கு பார்க்க முடியாமல்லாமல் அரங்கராக தோன்றுகிறது. அவ்வளவுதான். யார் எப்படி பார்க்குறமோ அப்படி தான் பகவான் காட்சி அளிக்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப சௌலபியம் நிறைய உண்டு. அதை தான் பார்க்க போகிறோம். இதில்
ஒரு இடத்துல கொக்காரத்தொடு மேவ கிஞ்சுகங்கள் கொஞ்சிடவே, குயில்கள் கூவ விக்காரம் உகுத்திடவே, இலங்கு கடிகாச்சலத்து 7 முனிவர் ஏத்த தக்கானாய் தமனியன் தன்வுரம் வகிர்ந்து மற்றவன் தனையர்க்கு என்றும் அக்கார கனியாகி அமர்ந்து அருளும் கோள் அரி தன் அடிகள் வாழி அப்படின்னு சாதிக்கிறது வரதராஜ பாகவதம். அதாவது கடிகாச்சலம் இந்த திவ்யதேசத்தினுடைய தியான ஸ்லோகத்தினுடைய மீனிங்கை பார்க்கச்சு, இந்த இடத்துல திருக்கடிகை இந்த திவ்யதேசத்திலே யோக நரசிம்மராக அமிர்தவல்லி தாயாருடன் சிம்மாகிர விமான நீழலில் அமிர்த தீர்த்த கரையில் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் சிறிய திருவடியாகிய அனுமனுக்கும் காட்சி கொடுத்து அருளிய எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது நமக்கு நிறைய தரம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் சுவாமி. இது என்னன்னா, பெருமாள் எப்போ நீ கூப்பிடுறே அப்போ நான் வரேன், உனக்கு அருள்றேன் அப்படிங்கிறது தானே. இந்த பகவானுக்கு பிரம்மா முதல்ல படைச்சவர் பிரம்மா, அது நமக்கு தெரியும் இல்லையா. பிரம்மான படைச்சிட்டார். பிரம்மா படைத்தவர். அதற்கப்புறம் மற்றவர்களாலேயும் படைக்கப்பட்டிருக்கார். எல்லாரும் பிரம்மா மட்டும்தான் படைக்கலை. பிரம்மா படைச்சதுனால ஒருத்தர் சொல்றா பிராமணர்கள் அப்படின்னு சொல்றார். ஆனால் முதல்ல படைச்சிருக்கலாம். அதிகமாக பகவானை வேண்டியவர்களும் பகவானை ஆட்கொண்டவர்களும் பகவானை துதித்தவர்களும் முதல்ல பிராமணாதான். ஏன்னா இவளுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி அதிகம், பெருமாளை வேண்டறதுக்கு டைம் நிறைய இருந்தது. அப்படி இவ பெருமாளை வேண்டி வேண்டி பெருமாளை தன் பக்கம் இழுப்பதற்காக செய்த வேள்விகள் நிறைய. அப்படிப்பட்டவர்கள் தவறு செய்யலாமா? அதுதான் பகவானுக்கு ரொம்ப கோபம். அந்த மாதிரி தவறு செய்பவர்களை தானே வந்து தண்டித்தான் பகவான், கண்டித்தான், அவர்களை தண்டித்தான். அந்த மாதிரி பிறந்தவர்கள் தான் கஷ்யபருக்கு அதிதி திதி என்று 2 மனைவியர். நிறைய கேட்டிருக்கோம் இந்த கதைகள். அதித்தியினுடைய வயிற்றிலே பிறந்தவர்கள் தேவர்கள். திதி அப்படிங்கிறவோ கஷ்யபரோட சேரணும்னு ஆசைப்பட்டு அவர்கள் இந்த வேண்டாம் அப்படின்னு கஷ்யபரை சொல்லச்சே, இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு கஷ்யபரோட சேர்ந்து பிறந்த பிள்ளைகள் இரண்யாக்ஷன் இரண்யகசிபு. இவர்கள் கொடியவர்களா, பிறப்பில் கொடியவர்கள் இல்லை, அம்மா வளர்ப்பிலையும் கொடியவர்கள் இல்லை, தான் வாங்கி வந்த வரத்தினால் இவர்கள் கொடியவர்கள் ஆயிட்டாள். யாருடைய பிள்ளை? கஷ்யபருடைய பிள்ளை. விஸ்வாவச புத்திரஹா ராவண கும்பகர்ணன், அவர்களும் அவனுடைய பிள்ளைகள் தான். இப்படி பிராமணனாக பிறந்தவர்கள் அந்த வழியில் போகாம தான் பலவிதமான யாகங்கள் யஜ்ஞங்கள் தவங்கள் செய்து வரம் வாங்குகிறார். வரம் வாங்குகிற வரைக்கிலும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். வரம் வாங்கினதுக்கு அப்புறமா கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். பகவான் தான் சுவாமி இதெல்லாம் ஆட்டி படைக்கிறான் சொல்கிறவா அப்படி தானே சொல்கிறா இல்லையா. நமக்கு 2 வழி கொடுக்குறான். அதை தான் நம்ம ஜாதகத்தில் பார்ப்போம். லக்னம் அப்படின்னு ஒன்று, அதாவது லக்னம் சூரியனை கூடையது. அடுத்தது சந்திரா லக்னம் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரன் இது இல்லைன்னாலும் அதை பார்த்து டெம்பரரியாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுனால. இது இல்லாமல் அது மனதை வைத்து சொல்லக்கூடியது. மனம் இப்படி செய் என்று சொன்னால் அதன்படி செய்யக்கூடியவர்கள். அது நல்லது கெட்டது என்று ஆராய்ந்து பார்க்க. இல்லை சில பேர் சொல்லுவா, இங்கிலீஷில் சொல்ல, சுவாமி ஹார்ட்டால் திங்க் பண்ணாதீங்கோ, மைண்டால் திங்க் பண்ணுங்கோ அப்படின்வா. நம்ம நம்முடைய சகோதர சகோதரிகள், கூட பிறந்தவா அல்லது தாய் தகப்பனார், குழந்தைகள், இவா ஏதாவது ஒரு தப்பு செய்ச்சா நாம் எதாவது திங்க் பண்ணுவோம்? ஹார்ட்டால் திங்க் பண்ணிவிடுவோம். என் பிள்ளையா, அவன் செஞ்சிருக்க மாட்டான், என் பிள்ளை அடிக்கவே மாட்டான், அவன் அப்பாவி, யார் என்ன பண்ணான்னு நாம் ஒரு தீர விசாரிக்கும் முன்பே அந்த அன்பு நம்மை தடுத்து விடுகிறது. அந்த மாதிரி நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் தானே அது. பகவான் 2ஐயும் கொடுத்துருக்கான், ஹார்ட்டையும் கொடுத்துருக்கான், மைண்டையும் கொடுத்துருக்கான். எதால சிந்தின்னு அந்த மாதிரி சிந்திக்கச்சே இரண்யாக்ஷன் செய்த தவறு. அதனால முதல்ல இளையவன் இரண்யாக்ஷன்
தவறு செய்கிறான். பகவான் வராக அவதாரம் எடுத்து, ஏன்னா இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறதும் வராக க்ஷேத்திரம் தான். இது இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய க்ஷேத்திரம், சிங்கவேல் குன்றத்திற்கு முன்னாடி வரக்கூடிய க்ஷேத்திரம் ஆதிவராக க்ஷேத்திரம், அதாவது திருமலை திருவேங்கடம் என்று சொல்லக்கூடியது. அந்த வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனை கொன்ன உடனே இரண்ய கசிபுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. தம்பியினுடைய மரணம் அவனை ரொம்ப பாதிக்கிறது. பழிவாங்க துடிக்கிறான் இரண்ய கசிபு. அதனால் அந்த பழிவாங்க துடித்தாலுமே என்ன பண்ணுறான், தன்னுடைய சக்தியை வளர்த்துக்கிறான். இப்போ நாம் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறோம், கார்ப்பரேட்டில் வெளியில் இருக்கோம், ஒருத்தர் நம்மளை விட அதிபுத்திசாலியாக இருக்கான்னு நாம் என்ன பண்ணுறோம், கோபந்தான் படுறோம். அவர் எப்படி அந்த நிலைமைக்கு வந்தார் அப்படின்னு நாம் சிந்திக்கிறதே இல்லை. நம்மை எந்த அளவுக்கு தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்றதே இல்லை. அவர் அந்த நிலைமைக்கு எப்படி வந்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருவன் ஒரு மேலே வரான் அப்படிங்கிறது, அந்த கஷ்டம் தானும் பட வேண்டும். அப்படிதான் இரண்யகசிபு முதல்ல தவம் பண்ணினான். தன்னுடைய ஆற்றலை பெருக்கி கொண்டான். இந்த பெருக்கி கொண்ட போது அந்த இரண்யனுடைய மனைவி கயாத்து நிறை மாத கர்ப்பிணி. அவளை இந்திரன் கவர்ந்து போயிடுறான். இந்திரனாலே நமக்கு தெரியும், அது ஒரு பெரிய கதை. நம்ம நிறைய அந்த ஸ்ரீமன் நாராயணத்திலேயே இதை பார்த்துருக்கோம். அப்பொழுது நாரதர் வந்து காப்பாற்றுறார். நாரதர் தன்னுடைய குட்டியில் எப்படி சீதாதேவியானவள் வால்மீகியனுடைய குட்டியில் இருந்தாலோ அந்த மாதிரி தன்னுடைய குட்டிலில் அவர் வைச்சிருக்கார். நாரதர் அழைத்து கொண்டு போகிறார். அந்த தன்னுடைய தவச்சாலை அந்த இடத்துல தவத்தால் அந்த இடத்துல அவளை அழிச்சின்னு போய் இருக்க வைக்கிறார். இதற்கு நடுவில் சரிதான் அப்படின்ட்டு இரண்யன் தவம் பண்ண போயிடுறான். தவம் பண்ணி வரம் வாங்கின்றான். எந்த மாதிரி வரம் அப்படின்னு தெரியும். எப்படி இல்லாமோ டிஷ் பண்ணி அடுத்தவன் கேட்க முடியாதல். எப்படி பாருங்க, நல்லதுக்கு சிந்திக்கணும்னா அதிகமாக தோணாது நமக்கு, கெட்டதுக்குன்னா நிறைய சிந்திக்க தோணும். அதற்கு உதாரணமே இரண்யன் தான். அவன் எப்படியெல்லாம் மரணமில்லாத வாழ்க்கை அப்படின்னு கேட்குறான். அதை மட்டும் பிரம்மா கொடுக்க முடியல. உனக்கு மரணமில்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியாது, ஆனால் அதுக்கு அடுத்து சொல்கிறான், எனக்கு எப்படியெல்லாம் மரணம் வரக்கூடாது அப்படின்லாம் கேட்டுக்கிறான். சரி அப்படின்னு அவர் வரம் கொடுத்துறார். இந்த வரம் கொடுத்தோடனே இரண்டிய மனைவி இங்கே வந்து கயாத்து நாரதருக்கு பணிவிடை செய்கிறா. பணிவிடை செஞ்சு ஒரு அழகான குழந்தை பிரகலாதன் பிறக்கிறான். பிரகலாதனுக்கு 5 வயது ஆனோடனே எந்த விதமான ஜாதகரும் நாதகர்ம எல்லா விதமான இதுவையும் பண்ணி வச்சு தன்னுடைய 2 பேர் இருக்கா இல்லையா குருக்கள், இரண்யனுடைய குருக்கள், அசுர குருக்கள் சண்டன் அமர்கன்னு 2 பேர், இவாகிட்ட படிப்புக்கு அனுப்புகிறார். இந்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவன் என்னென்னமோ சொல்லித்தரா. இரண்யாய நமகன்னு சொல்லுன்னு இல்லை, நாராயணாய நமகன்னு பகவானை மட்டுமே அவன் பிரார்த்திக்கிறான். பிரார்த்திக்கிறதுக்கு காரணம் என்ன இல்லையா? இப்போது பிரகலாதனுடைய சரித்திரம், பிரகலாதனால தான் உயர்வு வந்தது இரண்யனுக்கு. சில பேர் கேட்குறா இல்லையா நமக்கு, அதாவது நம்ம சிசுபாலன் தந்தவக்ரன், சிசுபாலன் ஏன் இந்த சமயத்தில் கொல்லணும்? தந்தவக்ரனுடைய கதை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஏன் தந்தவக்ரனை கொல்லணும், தந்தவக்ரன் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் நாம் பார்த்த ஒரு வார்த்தை கஷ்யபர் யாருன்னு பார்த்தோம், விஸ்வாமிசுபுத்திரா ராவணனுடைய தந்தை யாருன்னு பார்த்தோம். ஆனால் சிசுபாலன் தந்தவக்ரன் யார்? இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடுறது. ஏன் இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவளுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போரும்னு பகவான் நினச்சிட்டான். அதனால தான் இம்பார்ட்டன்ஸை டைவெர்ட் பண்ணிட்டான், ஃபோக்கஸை டைவெர்ட் பண்ணிட்டான். இவாளுக்கு இந்த அளவு என்ன, ஒரு நல்லவன் தப்பு செய்யச்சே அவனை திருத்தணும்னு நிறைய ஆசைப்படுறான். பிராமணன் தப்பு செய்யலாமா? அவன் செய்யக்கூடாது. கஷ்டப்பட்டாலும் சரி அந்த தவறை செய்யக்கூடாது. அவன் தவறு செய்யச்சே மனம் வருந்துகிறது. தவறே செஞ்சிருக்க மொத்தம் இன்னொரு 10 தவறு 11ஆம் தவறு செய்யச்சா அடிச்சு ஒரே அடித்து தூக்கிட்டார் 2 சிசுபாலனையும் தந்தவக்ரனையும். ஆனால் இவர்களுக்கு எவ்வளோ சொல்கிறார். எப்படி உதாரணமாக பிரகலாதன் மூலியமாக பிரகலாதனை விட்டு எவ்வளோ சொல்ல வைக்கிறார். எங்கே இருக்கான்னு கடைசியில் கேட்கச்சு, இங்கே இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான். அது கம்பனுடைய பாசுரம் பார்க்கலாம். நம்ம தூணிலும் உளன்
ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரான். நீ சொன்ன சொல்லில மூலன் அப்படிங்கிறான். ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுறார் கம்பன். இந்த விஷயத்தை நம்ம அடுத்த ஒரு 2 வாரங்கள் கழித்து நாம் பார்க்கலாம். கம்பனுடைய விஷயத்தையும் விசேஷத்தையும் சிங்கவேல் குன்றத்தில் பார்க்கலாம். ஏன்னா அங்கேயும் நாம் ஹிரண்யன் பிரகலாதனுடைய வரலாறை பார்க்க போகிறோம், பெருமாளுடைய அனுகிரகத்தை பார்க்க போகிறோம். அப்படி இந்த சிறுவனுக்காக ஒரு இடத்தில் உதித்தவன், ஹிரண்யனுடைய உயிரை எடுப்பதற்காக இருந்தவன். என்ன ஆறுது, இந்த விஷயத்தை நிருசிம்மன் அவதாரம் பண்ணினா அப்படின்றத இந்த சப்த ரிஷிகள் கேட்டுருக்கா. எங்கே இப்படி நடந்து வந்துட்டே இருக்காளாம் சப்த ரிஷிகள். இப்போ எப்படி பஞ்சபாண்டவர்கள் அந்த தான் இருக்கும் இடத்தை விட்டு இப்படி நம்ம நிறைய திவிதேசங்கள் பார்த்தோம். கேரளாவில் திவிதேசங்கள் பார்த்தோம். பஞ்சபாண்டவர்கள் வந்தது இந்த இடத்துல மகாபலிபுரத்தில் கூட பஞ்சபாண்டவனுடைய அதை ஒற்றித்தான் இருக்குது அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இந்த சப்த ரிஷிகள் இப்படி ஒவ்வொரு ஊராக வந்துட்டே இருக்குச்சு. அவளுக்கு இந்த இடத்திற்கு வரைச்சு, அதாவது கடிகாச்சலம் வரைச்சு அவளுக்கு ஆசை வந்து இது என்ன மலை மாதிரி இருக்கு, இந்த மலையை பார்க்க செய்வ அவளுக்கு பகவானுடைய சிந்தனை எங்கே போகிறதுன்னா சிங்கவேல் குன்றம். பகவான் இரண்ய சம்ஹாரம் பண்ணுறதுக்காக பகவான் எடுத்த அவதாரம். அப்போ பகவானை வேண்டா, எனக்கு நீ இங்கே காட்சி தரணும். எப்படி காட்சி தரணும், இந்த திவ்யதேசத்தில் உடனே எங்களுக்கு காட்சி தரணும். பகவான் உடனே அருள்றாராம். கடிகை, அதாவது ஒரு க்ஷணத்துக்குள்ள, ஒரு நாழிகை பொழுதில். அது எப்படி சுவாமி, அவா ஒரு நாழிகை பொழுது. ஒவ்வொருத்தரும் பாருங்கோ, இரண்யன் தவம் பண்ணினா எவ்வளோ நாள் தவம் பண்ணினா, இதுவே துருவன் தவம் பண்ணினா எவ்வளோ நாள் தவம் பண்ணினா, 7 வாரம் தவம் பண்ணினா. ஒவ்வொருத்தரும் தவம். ஏன் சுவாமி இவனுக்கு மட்டும் உடனே காட்சி கொடுக்குறார், அவனுக்கு வந்து உடனே காட்சி கொடுக்கல? அது கண்டினியூட்டி தான் சுவாமி. நம்ம ஜாதகத்தில் எழுதுவோம் இல்லையா, செல்லு போக இருப்பு அப்படின்னு. கண்டினியூட்டி, இந்த பிறவின்றது கண்டினியூட்டி. அந்த மாதிரி அவர்கள் செய்த தவம் கூடவே வந்துட்டு இருக்கு. நம்ம இதை திருதராஷ்டிரனுடைய தவத்தை பார்த்தோம். அவன் கேட்குற கேள்விக்கு, ஏன் நான் இந்த பிறவியில் இப்படிப்பட்ட ஒரு துன்பம், எனக்கு 100 குழந்தைகள் பிறந்தும் அப்படின்னு கேட்குறான் இல்லையா. அந்த மாதிரி அந்த கண்டினியூட்டி வந்துருக்கு. அதனால் அந்த கண்டினியூட்டியினால் யாருக்கு, இந்த சப்தரிஷிகளுக்கு இவா ஒரு நாழிகை பொழுதில் கேட்ட உடனே பகவான் இந்த இடத்துல அவதாரம் பண்ணி காட்டுறானாம் நிருசிம்மனாக. அதனால் இந்த இடம் கடிகாச்சலம், அந்த அசலத்து மேலே ஒரு நாழிகை பொழுதில் அவன் அவதாரம் பண்ணினதுனால கடிகாச்சலம் என்று பெயர் வந்ததாம். இப்படியாக இந்த நரசிம்மனுடைய அவதாரமானது, நரசிம்மன் மலையிலே அமிர்தவல்லி தாயாரோடு இருக்கான். மகாலட்சுமி எந்த இடத்துலையும் மகாவிஷ்ணு விட்டு கொடுக்கறதே கிடையாது. எங்கெங்கெல்லாம் மகாவிஷ்ணு போகிறாரோ மகாலட்சுமி கூடயே இருக்கா. அதனால் இந்த இடத்துல பகவான் உச்சியில் இருக்கிற போது அமிர்தவல்லி தாயாராக அவதரித்ததாக, இந்த இருக்கிற மலர்களிலே அவதரித்ததாக ஒரு கதை உண்டு. திருக்குளத்திலே அவதரித்து தோழியோடு விளையாடி மகிழ்ந்த பொழுது பகவான், அதாவது இது எதுவுமே நம்ம முன்னாடி எப்படி கும்பகோணத்திற்கு அருகாமையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல பகவான் மகாலட்சுமி எப்படி அவதாரம் பண்ணுறா, எப்படி பகவானை அடைகிறா. அதே மாதிரி இந்த இடத்துல இவர்கள் வருவதற்கு முன்னாலேயே எப்படியும் பகவான் ஒரு நாள் இப்பொழுதில் வரப்போறா, இவா இந்த இடத்துக்கு வரப்போறான்னு முன்னாடியே மகாலட்சுமி அவதாரம் பண்ணிட்டாளாம். அந்த இடத்துல அந்த திருக்குளத்திலே இருக்கக்கூடிய அந்த மலர்களிலே அவதாரம் பண்ணி தோழிகளோடு விளையாடின்னு இருக்கா. அந்த சமயத்தில் பகவான் அவதாரம் பண்ணுறான். பகவான் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தீர்த்தக்கரையிலே இருக்கக்கூடியது 2 பேருக்கும் இந்த இடத்துல வெள்ளிக்கிழமையில் திருமணம் நடந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் இந்த கிழமையும் இந்த தீர்த்தமும் இங்கு மிகவும் ஏற்றமாக சொல்லக்கூடியது. ஆனால் சுவாமி, ஆனால் புரட்டாசி சனிக்கிழமை தானே சுவாமி ஏற்றம் இல்லையா? நீங்கள் போன எல்லாம் தெரியும், புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமையும் அவ்வளவு கும்பல் இருக்கும். இந்த சோளிங்கர் மலைக்கு போகணும் அப்படின்னா சோழச்சிம்மபுரத்திற்கு அவ்வளவு கும்பல் இருக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகள் மட்டும். இங்கே ஆனால் வெள்ளிக்கிழமைகள் தான் ஏற்றம் உண்டு. அது ஒரு தனி விசேஷம் பகவானுக்கு. இதற்கு அடுத்தது இன்னொரு கதை உண்டு. இந்திரஜும்னன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். இந்த அரசன் மான் வேட்டை ஆடுறான். இப்போ நாம் கேள்விப்பட்டோம் இல்லையா, பகவான் நீ எப்படி கேட்குறையோ அப்படி கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான்.
முதல்ல பார்த்தோம், துருவனுக்கு இப்படி வேணும்னு கேட்டால் துருவன் அவ்வளோதானே, உனக்கு என்ன வேணும், மோட்சம் வேணுமா? இல்லை, எனக்கு என்ன வேணும், எப்பயும் ஒளி தரக்கூடியதாக இருக்கணும், உன்னுடைய மடி வேணும், எடுத்து உட்கார, என் அப்பா மடியில் உட்கார முடியல, உன் மடியில் உட்காரணும், அவனுடைய ஆசை. இவாளுக்கு என்ன வேணும், சப்தரிஷிகளுக்கு நான் சப்தரிஷிகளாக மேலே இருக்கோம், ஆனால் இங்கே நீ எனக்கு காட்சி தரணும், காட்சி தந்தார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன கேட்குறாளோ அவதை கொடுக்குறார். இந்த நாம் வேற ஒரு ஜடபரதர்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு கதை பார்த்தோம் ஸ்ரீமன் நாராயணியத்தில். அவர் என்ன கேட்குறார், இந்த மானா நான் பிறக்கணும் அப்படின்னு கேட்குறார். ஏன் சுவாமி, தவம் இருந்து எது எது கேட்பா, அவளுக்கு எது தேவையோ அதை தானே கேட்குறார். ஆனால் இப்போ நாம் என்ன போகிறோம், பெருமாளை பார்க்கச்சே இல்லையா, திருப்பதியில் 3 மணி நேரம் 5 மணி நேரம் கடந்து பெருமாளை பார்க்கச்சே என்ன கேட்குறோம், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், இதை தானே வேண்டுறோம் இல்லையா. அவர் கொடுக்க சத்தமாக இருக்கார், நீ எதை கேட்கின்றாய் அதை நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் நீ கேட்குறத இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். அந்த மாதிரி இந்திரஜும்னு ஒருத்தன் அவன் அரசன் இல்லையா, மான் வேட்டையாடிட்டு வரான். கருணை உணர்வு அவனுக்கு இருக்குது. இந்த மானை பார்த்த உடனே ஒரு கருணையாக இருக்குது அவனுக்கு. சரி, இவ்வளோ நாள் நாம் இருந்தோம், என்னடா இது, இதெல்லாம் வேட்டையாடணுமா, இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் நினச்சி வந்துட்டு புறாவை பார்த்து கருணை கொண்டவர்கள் அரசர்கள் உண்டு இல்லையா. அந்த மாதிரி இந்த மானை பார்த்தோன்னே எனக்கு வேட்டையாட மனசு வரல. சரி, இனிமே எனக்கு ராஜ்யமே வேண்டாம், பையன்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்துடுறேன், நீ இனிமேல் ஆண்டுக்கோ, எனக்கு இனிமேல் ராஜ்யம் வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி துருவனுடைய அப்பா ராஜ்யம் வேண்டான்னு விட்டுட்டு வந்தான். துருவனே தன்னுடைய குழந்தைகள்கிட்ட எனக்கு ராஜ்யம் போகணும், நான் ஆண்டது அப்படின்னு விட்டுட்டு இருந்தான். இதற்கடுத்து தன்னுடைய வயதின் காரணமாக மூப்பு வந்தாலுமே, என் பையன், என் மூப்பு 4 பசங்க இல்லையா, ஆனால் கடைசி பையன் தானே இந்த மூப்பை ஏற்றுண்டான். அது கொஞ்ச நாள் இளமையாக இருந்துட்டு எனக்கு இது போரும், வேண்டாம், இந்த நீ ராஜ்யத்தை வச்சுக்கோன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிட்டான். இந்த மாதிரி அரசர்கள் உண்டு. அந்த மாதிரி இருக்கச்சே இந்த ஹரித்வாருக்கு போய் பெருமாளை சேவிக்கணும்னு இவனுக்கு ஆசை. ஹரின்னு வரச்சே ஹரன்னு வந்துடுறது வாயில். இதே தானே கும்பகர்ணனுடைய விஷயம் இல்லையா. அவ்வளோ நாள் தவம் பண்ணி எப்படி கேட்குறான் அவன், நாக்கு பிழர்வது அதுவும் பகவான் செய்தது தான். ஏன்னா அந்த சமயத்தில் நமக்கு என்ன தோன்றுகிறதுன்னு தெரியாது. தோன்ற வைப்பதும் அவன்தான், தோன்றுவனும் அவன்தான். ஹரின்னு கேட்கறதுக்கு பதிலாக ஹரன்னு கேட்டுறான். அங்கே சிவபெருமான் வந்துடுறான். சிவபெருமான் இவனுடைய தவத்தை மெச்சு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். தவத்தை மெச்சு கேட்கச்சே என்ன சொல்லணும், இவர் என்ன கேட்குறார், எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்குறார். இதே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தரம் பார்த்தோம். மோட்சம் வேணும்னு கேட்கச்சு அது என்னால் கொடுக்க முடியாது, அதை கொடுக்கறதுக்குன்னு உடையவன் யார், மோட்சத்திற்கு அதிபதி மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ, கடிகாச்சலம் இருக்கு, அங்கே நீ போய் நிருசிம்மனை வேண்டு. ஏன்னா அங்கே சப்த ரிஷிகள் வேண்டின உடனே அவதாரம் பண்ணினான் நிருசிம்மன். நீ ஒரு நாழிகை பொழுதுல அவனுக்கு அவதாரம் கிடைச்சுடுத்த அவளுக்கு சப்த ரிஷிகளுக்கு. நீ அங்கே போய் வேண்டினா உனக்கு உடனே கிடைச்சிரும், நீ அங்கே போயிடும். எப்படி கனெக்ட் பண்ணுறார் பாருங்க சிவன். மணிக்கு என்ன வேணும்னு பார்க்குறான். சிங்கப்பெருமாளை சேவிக்கிறதுக்காக வரான், மோட்சம் வேணும்னு வரான். அதனால் இவன் பாதியில் தடுத்துறான். உனக்கு என்ன வேணும், பெருமாளை சேவிக்கணுமா, பெருமாளை சேவிக்கணும்னா மலை மேலே ஏறணும். அப்படியா, ஏறுறேன், இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற அவன் மன்னன். இல்லை இல்லை, அங்கே ஏறணும்னா உனக்கு பலவிதமான தடைகள் இருக்குது. என்ன தடை அப்படின்னு கேட்குறான். அங்கே ஒரு மன்னன் இருக்கான், கும்போதரன்னு, கொடியவன். அவன் அடியார்களை எல்லாம் அழிச்சுன்னு இருக்கான். நீ ஒரு அடியாராக அங்கே போனீங்கன்னா உன்னையும் அழிச்சிடுவான். அதுக்கு என்ன சுவாமி, நான் ஒரு பக்தனாச்சே. இல்லை இல்லை, உன்னுடைய என்ன நீ நினச்சிட்டு வரையோ அது பூர்த்தி ஆகாது. சரி, இவன் வேற ஏதோ சொல்ல வரான்னு புரிஞ்சுனுட்டான் இவன் இந்திரன் சொல்கிறத. சரி, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். தோபார், என்கிட்ட இந்த தேர் இருக்குது, இந்த குதிரைகள் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது, இதை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தரேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு போ, உனக்கு உதவும் அப்படிங்கிறான். எனக்கு எதுக்கு இந்த ஆயுதங்கள், இந்த தேரெல்லாம், நீ ஒரு மன்னன் அல்லவா, அதனால் உங்ககிட்ட போர்க்குணம் இருக்குது. உன்னை யாராவது எதிர்த்து வந்தான்னா யார் எதிர்த்து வரப்போறா அப்படின்னு கேட்குறான். இந்த அடியார்களை எல்லாம் துன்புறுத்தக்கூடிய கும்போதரன் அந்த மன்னன் உன்னை எதிர்த்து வருவான். அவனோட சண்டை போட்டு அவனை அழித்து விடு. அவனை அழிச்சிட்டேன்னா நீ மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேரும் பெருமாளை சேவிக்கலாம்.
எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும். அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு திருப்தி ஆகிட்டு. யார்? இந்திரஜும்னனுக்கு. அப்படியா, என்னால் எல்லாருமே மோட்சத்துக்கு போவாளா? ஆமாம், சரி கொடு, நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த கும்போதரனோட சண்டை போடுறான். சண்டை போட்டு கும்போதரனை வென்று மேலே போய் நிருசிம்மனை சேவிக்கிறான். நிருசிம்மனை சேவித்து எல்லாரோடையும் முக்தி அடைகிறான், அந்த அத்தனை பேரையோடையும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல பக்தர்களுக்கு உச்சிதமாக இருந்தவன். அதனால் பக்த உச்சித சுவாமி அப்படின்னு இவருக்கு திருநாமம்.